ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பட்டர் பீன்ஸ் அண்டு கோவக்காய் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ சாம்பார் வச்சு அதை நடத்தி செஞ்சுக்கலான்னு பிளான் பண்ணியாச்சு. பாப்பா பட்டர் பீன்ஸ் நான் உரிச்சு தரேன் அப்படின்னு சொன்னால், அவங்க நான் கோவக்காய் கட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்குள்ளே நான் சரி சாம்பார் வச்சிடலாம் அப்படின்ட்டு அந்த வேலையை பார்க்க ஆரம்பித்தேன். இதெல்லாம் ரெடி ஆனதுமா கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக சோம்பு தூள் போட்டு அதில் கருவேப்பிலை அண்டு கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இதில் மிளகாய்த்தூள், உப்பு, கார்ன்ஃப்ளவர் போட்டு ஒரு 1/2 hour மேரினேட் பண்ணி வச்சுருந்த கோவக்காயும் போட்டு நல்லா மூடி வச்சு எடுத்து திரும்ப கிளறி விட்டோம் அப்படின்னு சொன்னால் சீக்கிரம் ரெடி ஆயிருங்க. நெக்ஸ்ட்டு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் விட்டு சோம்புத்தூள், அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் அந்த பட்டர் பீன்ஸ் இருக்கு இல்லையா, அதை போட்டு தேவையான அளவு காரத்துக்கு மிளகாத்தூள் அண்ட் கொஞ்சோண்டு கரம் மசாலா அதையும் போட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சோண்டு தேங்காய் பால் ஊற்றிங்க, இல்லாட்டி தேங்காய் அரைச்சி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம், ரொம்ப வேண்டாம். போட்டு குக்கரில் ஒரு 2 விசில் விட்டு எடுத்து வச்சோம் அப்படின்னா நல்லா வெந்திருக்கும். அதுக்கப்புறமா ஒரு பேனில் கொஞ்சோண்டு ஜீரகம், வரமிளகாய் போட்டு நம்ம குக்கரில் வெந்திருக்கு இல்லையா, அதை எடுத்து திரும்ப இதில் கொட்டிட்டு தேவையான உப்பு காரம் வேணும்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு கிளறி வச்சுட்டு கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா சுவையான பட்டர் பீன்ஸ் ரெடி ஆயிருங்க. ஸோ இன்றைக்கி லஞ்ச் பார்த்திங்கன்னா சாம்பார், பட்டர் பீன்ஸ் அண்டு கோவக்காய் ஃப்ரை, அவ்வளோதாங்க.